பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. யாருக்காக இது யாருக்காக? யாருக்காக இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. அப்படிதான். யாருக்காக இது யாருக்காக? பாட்டிமா நான் வேணா பிஜிஎம் போடவா? யாருக்காக இது யாருக்காக? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது யாருக்காக? தானே நான் பறித்தது, கைமுள்ளின் மீது ஏன் விழுந்தது? உறவை தானே நான் நினைத்தது, என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது? யாருக்காக இது யாருக்காக? அடி போலீஸ் செல்லவு, நீங்க வேணா பாருங்க, ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. எப்ப இந்த டிவில ஏதாவது பழைய பாட்டு வந்தாலே உடனே மாத்திரணும் சேனலை. இதுவரைக்கெல்லாம் பழைய பாட்டுக்கு அருமை தெரியுமா? செல்லும், நான் மட்டும் புதுசா ஒரு ஹீரோ அறிமுகம் பண்ணி ஹீரோயினா உங்களை நடிக்க விட்டேன்னு வைங்க, படம் டாப் டக்கர் அமோக வெற்றி, ஆகா ஓகோன்னு அவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்துருவீங்க. பிக் ஃபியூச்சர் இருக்கு செல்லும் உங்களுக்கு. யாருக்கு சாம்? இந்த செல்லுக்கா? ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி வந்திருக்கலாம்ல. எவ்வளவு அர்த்தமான பாட்டு அர்த்தமான முறையில பாடுனேன் பாருங்க சாம். ஏதாவது கோயிலுக்கு மணி அடிக்க வேணும்னா இந்த செல்லு கரெக்டா இருக்கும். ஆனா புதுசா ஒரு ஹீரோ அறிமுகம் பண்ணி இந்த கிழவி அதுக்கு ஹீரோயினா போட போறதா சொன்னீங்க பாத்தீங்களா? அப்படி ஏதாவது படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா சொல்லுங்க. தியேட்டர் பக்கமே யாரையும் போடாம பண்ணிடுறேன். ஏன் எனக்கு என்ன குறைச்சல? இந்த ஏஞ்சல் பெண்ணு வேற எனக்கு சைட்டனிங் பண்ணக்கு சைட்டனர் எல்லாம் வாங்கினா, அந்த மெஷினை என் கண்ணிலேயே காட்டலாம். ஏமக்கா நம்ம பிரிட்ஜ் அளவுக்கு அந்த சைட்டனர் இருக்குமா? செல்லு ஒரு மலை அளவுல தான் இருக்கும். அப்படிதான் இருக்குமா? நான் நினைச்சேன்னா பிரிட்ஜ் அளவுக்கு பெருசா இருக்குமா இருக்கும். நம்ம தலையை உள்ள வச்சு ஏதாவது முடி சைட்டனிங் பண்ணுவாங்களா இருக்கான்னு நினைச்சேன். இந்த பெண்ணுகிட்ட அது எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு, ஆமா உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கு தான் ஏஞ்சலுக்கு வேலை, அவளுக்கு அருண் கூட ரொமான்ஸ் பண்றதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல, அவனே திடுத்துப்புன்னு கல்யாணத்தை பண்ணி வீட்டுல கூட்டு வந்துட்டான். அது பாட்டுக்கு அத்தாங்காரன் தப்பிச்சான்னு வீட்டுல இருக்கு. நீங்க அப்படி நினைச்சிட்டு இருங்க. ஆனா அவளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சா ஓனால சத்தியம் பாட்டி. பாட்டி எனக்கே வெக்கமா இருக்கு. ஏ செல்லு, இந்த வயசுல நான் வெக்கப்பட்டா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இந்த கிழவி எதுக்கு இப்ப இப்படி வெக்கப்பட்டுட்டு போகுது? நீ வெக்கப்பட்டு சிரித்தா செந்தாமிழ். ஏ செல்லு. ஐயோ அத்தி, சாம் இங்க தானே நிக்கான். சாம மறந்து எப்போ மாதிரி வளவலான்னு பேசிட்டேன். இப்ப சாம் உன்னை பத்தி என்ன நினைப்பான்? சேச்சா, சாமுக்கு தான் கல்யாணம் ஆகலையே, சாமுக்கு இதை பத்தி எல்லாம் எந்த ஐடியாவும் இருக்காது. ஐயோ சாம், நீ இங்கதான் நிக்கிறியா? ரொம்ப நேரமா இங்கதான் நிக்கிறேன். நான் பேசினது ஏதாவது உனக்கு புரிஞ்சா என்ன? சேச்சா, எதுவுமே புரியல. அதானே எனக்கு தெரியும். ஆமா, நீ எதுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு நிக்கிற? அதுவா, ஆபீஸ் சீக்கிரமா போன சீக்கிரமா வந்துருன்னு ஒரு பைத்தியம் சொல்லுச்சு. இவனை நம்பி நான் சீக்கிரமா வந்தாச்சு. தமிழாண்டி என்னன்னா உள்ளவான்னு கூப்பிட்டாங்க. வராததான் பிளேட்ல வாழைக்கா சிப்ஸ் வச்சுட்டு போயிருக்காங்க. ஓ சரி சரி, நீ அப்படியே குறைச்சு பாத்துட்டு நில்லு. அப்புறம் உங்க அப்பா தான் பெரிய பணக்காரராச்சே. ஏன் இந்த வீட்டுல உங்களுக்கு ஏதாவது கம்மியா இருக்கா என்ன? இல்ல சாம், இந்த செல்லு கிட்ட நீ பேசிட்டு இருந்ததா நான் கேட்டேன். அதான் புதுசா ஒரு ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த ஹீரோக்கு ஜோடியா இந்த செல்வம் நடிக்க விட்டு ஆகா ஓகோன்னு படம் வெற்றி பெற பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கதானே. அப்படி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதை கைவிட்டுறேன். அந்த ஹீரோயினுக்கு பதிலா என்ன தூக்கி போட்டுருனா என்ன? ஆமா, செல்லுக்கு வயசாயாச்சு, பிதுங்கின வாய வச்சுட்டு செல்லுக்கு ஏதாவது நடிக்க தெரியுமா? இதே சாமி என்ன விட்டியனா பிச்சு உதறிடுவோம்ல. ஓ அப்படி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா ஹீரோயினா என்ன போடுனா? சரிங்க மேடம். சரி நான் வரேன். இத வச்சுட்டு ஆகாஷ் எப்படி மேய்க்கிறான்னு தெரியலையே. இவனுங்க எனக்கு 8 மணிக்கு கூப்பிட்டானுங்க. இவ்வளவு நேரம் ஆனதுக்கு பிறகு ஆளுக்கு 2 பேரையும் வெளியே காணும். நம்ம கதையோட ஹீரோயின் வந்துட்டு மூக்கால அழுதுட்டு வாரா. காலையிலேயே அவன் நல்லா வாங்கி கட்டிட்டு வாரான். சூப்பர். ஆமா, காலையில அவன் மண்டையை கழுவுறதா நினைச்சு அவன்கிட்ட வாயை கொடுத்து நல்லா வாங்கி கட்டிட்டு வர போலாம். உனக்கு எப்படி தெரியும்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, நான் எதுவும் நினைக்க மாட்டேன், சும்மா சொல்லு. நாளைக்கு அடுத்த நாள் நிச்சயதார்த்தம் இருக்கலாம், அத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு வரேன். காலையில அவன் மண்டையை கழுவலான்னு ஏதாவது அவன்கிட்ட வம்பிழுத்திருப்ப.
அவன் லப லபான்னு ஏதாவது பேசி விட்டுருப்பான் அதானே. உனக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு அடுத்த நாள் சண்டே. சும்மா உன் வேலையை பார்த்துட்டு ஃப்ரீயா இரு அப்படின்னு சொன்னா நீ கேட்க மாட்டேன். ஃபோர்ஸ் பண்ணாம சைலண்டா அவனை அவாய்ட் பண்ணு. அதுவே அவன் மனசை மாத்தன்னு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தது மாதிரி சொல்லி கொடுத்தாச்சு. வேலை வெட்டி இல்லாம அவன்கிட்ட ஏதாவது வம்பெடுத்துட்டு இருக்குது. ஆனா சாம், நான் அவனை கஷ்டப்படுத்துறேன் சாம். இனி எதுவும் வேண்டாம். சண்டே உனக்கு தோன்றத நீ பண்ணு. எனக்கு அழுறதுக்கு தெம்பெல்லாம் போதும் எல்லாம். அன்பு என் கூட லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒவ்வொரு இடத்துலயும் அசிங்கப்பட்டுட்டே இருக்கேன். எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நீ ஏதாவது முடிவெடுத்திருப்பலாம். அதையும் அப்படியே விட்டுறேன். எல்லார்கிட்டையும் இந்த நிச்சயதார்த்தமே ஒரு நாடகம்னு சொல்லிடு. நான் அன்பு கூட ஒண்ணு சேரணுங்கிறதுல போராடுற சக்தி எனக்கே போயிடுச்சு. வரோம். வா மச்சான், ஆபீஸ்க்கு சீக்கிரமா போனோம். நீ என்ன கிளம்புன நேரத்துல இப்படி தட்டை தூக்கி வச்சுட்டு நிக்கிற? அதுவும் அன்பு, வாழைக்காய் சிப்ஸ் வேணுமா? வாழைக்காய் சிப்ஸ் சாப்பிட்ற டைமா இது? ஏன் இந்த நேரத்துலதான் வாழைக்காய் சிப்ஸ் சாப்பிடணும்னு ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது இருக்கா என்ன? ஒண்ணு பண்ணு, கார் கீழே கொடுக்குறியா? நீ உள்ள உட்காந்து நிதானமா சாப்பிட்டுட்டு வா. எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு. டேய் டேய் டேய், என் கையில இருக்கிறது என்ன நினைச்சேன்? கன்னியாகுமரி ஸ்பெஷலே இந்த வாழைக்காய் சிப்ஸ் தான். நீ அதை வேணாங்கிற? ஐ டோன்ட் லைக் இட். நீ எதையாவது லைக் பண்ணாதான்டா அது அதிசயம். ஏதோ ஆபீஸ் போற டைம்ல முருங்கைக்காய் சிப்ஸ் தந்த மாதிரி இந்த உருட்டு உருட்டுற. சாம், வேணனே காலையில என்கிட்ட வம்பிழுக்கிறதுக்காக நீ பேசிட்டு நிக்கிற. அது ஒன்னும் இல்ல அன்பு. இனியா கூட எனக்கு நாளைக்கு அடுத்த நாள் நிச்சயதார்த்தம். செல்லக்குட்டி பட்டுக்குட்டி, என்ன கொஞ்ச நேரம் உனக்கு ஏதாவது இருக்கா என்ன? மாடு மாதிரி வளர்ந்துருக்கலாம். ஒன்ன மனுஷன் கொஞ்சுவானா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இனியாவை கொஞ்சனேன். செல்லக்குட்டி பட்டுக்குட்டி, நீங்க கொஞ்சம் கார்ல உட்காருறீங்களா? செல்லக்குட்டி பட்டுக்குட்டியா? என்ன சார்? காலையில தண்ணிய போட்டு பேசுறவன் கூட தெளிவா இருப்பான். ஆனா உங்க 2 பேருக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? கார்ல போய் உட்காருன்னு சொன்னேன். அத ஒன்னில் வச்சுட்டு வா, இல்ல உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆபீஸ் வா. அப்படி இல்லைன்னா கார்ல எடுத்துட்டு வா, நான் டிரைவ் பண்றேன், நீ சாப்பிட்டுட்டே வா. ஆமா மச்சான், ஏதாவது பண்ணி தானே வைக்கணும். ஆமான்பு, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே ஒரு வாரத்துல எல்லாம் கல்யாணம் வச்சிருவா? யாருக்கு? டேய், நிச்சயதார்த்தம் எனக்கு இனியாக்கம் தானே, அப்ப கல்யாணமும் எனக்கு இனியாக்கம் தானே. ஆமா, ரொம்ப நாள்லாம் தள்ளி போடக்கூடாது. நிச்சயம் முடிஞ்ச உடனே கல்யாணத்தையும் எடுத்துடணும். அப்புறம் மதராத்திரி, அதுக்கப்புறம் ஹனிமூன், அப்புறம் இனியா மாதிரி எங்களுக்கு ஒரு... மச்சான், கோவம் பொத்துட்டு வருது போல. என்னாச்சுடா? இல்ல, காலையில இருந்தே ஒரே தலைவலியா இருக்கா. நீ பேசும்போது ஏதோ டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருந்துச்சாதான். டிஸ்டர்ப் ஆனது பிரெயினா இல்ல ஹார்ட்டா? ஸ்டாப் இட்னு சொன்னது ஒரு தப்பா? ஸ்டாப் பண்ண சொன்னது தப்பு இல்லடா, ஆனா அதை எந்த இடத்துல சொல்றோம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கலாம். உன் ஆளை பத்தி நான் பேசினதான் பொசுக்குன்னு கோவம் வந்துட்டு மனசுல இந்த அளவுக்கு ஆசை வச்சுட்டு நிஜத்துல அவளை எனக்கு தியாகம் பண்ண போறியா? ஆளே மூஞ்சியும் பாரு. டேய் வந்து தொலை. காலைல இந்த மாதிரி வளவலான்னு எல்லாம் பேசிட்டு வந்தியன்னா உன்னை இறக்கி விட்டுட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி சரி, பேச மாட்டேன் வா. என்ன சொல்ல ஏது சொல்ல? ஒன்னும் இல்ல ஏன் டார்லிங், இப்பெல்லாம் நம்ம வீட்டு மொட்டை மாடியில நின்னுட்டு பார்த்தா கெஸ்ட் ஹவுஸ் கிளியரா தெரியுது போல. கெஸ்ட் ஹவுஸ் ஆட்டம்? உனக்கு ஏதாவது தெரியுதா என்ன? எனக்குலாம் எதுவும் தெரியலையே. ஓ, உனக்கு தெரியலையா? எனக்குலாம் எதுவும் தெரியலையே. ஏன் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா என்ன? காலையில ஆனா இந்த பக்கம் வெயில் அடிக்குது, சாயந்தரம் ஆனா அந்த பக்கம் வெயில் அடிக்குது. என்ன? இல்லம்மா, வெயில் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கலாம், அத பத்தி சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லாதான். சுரேஷ் விஷயத்துல எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காருலாம். யாரு? நீங்க யார பத்தி இப்ப சொன்னீங்க? நான் கெஸ்ட் ஹவுஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? நீங்க ஆதிசார பத்தி தானே சொல்றீங்க? வெயில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாத்தி மாத்தி அடிக்கிறதுக்கும் அதான் அந்த பையன். எது உங்க சாரா? அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? வெயில் வர்றதுக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கா என்ன? ரொம்ப ஓட்டாதுங்கண்ணா. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன கிண்டல் பண்றதுக்காக தான் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. அதாவது வித்யா, நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. இந்த கல்யாணம் இருக்கலாம், இந்த கல்யாணங்கிறது ஒரு தூக்கு மேடை மாதிரி. நம்ம தெரிஞ்சு அதுக்குள்ள விழுந்தாலும் சரி, தெரியாம அதுக்குள்ள விழுந்தாலும் சரி, ஒன்ஸ் நம்ம கயிறை மேல கட்டி கழுத்துல போட்டுட்டு சேர் தட்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, ஜாலி முடிஞ்சு. இதே மாதிரிதான் தாலின்னு ஒன்ன தெரிஞ்சு கட்டுறமோ தெரியாம கட்டுறமோ, அவ்வளவுதான், கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு சமம். சரியாதான், இத பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். டார்லிங், எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு. உங்க தலையெழுத்துல என்ன எழுதி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நானே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்னு கழுத்துல தாலி கட்டி கூட்டு வந்தேன். ஆமா. நான் இதை இதுக்கு ஒன்ட்டு சொல்றேன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி நமக்கு என்ன கல்யாணம் ஆகலையேன்னு ஆசைப்படுவோம். அதான் சொல்றேன்ல, ஒன்ஸ் கயிறை கழுத்துல கட்டிட்டோம், தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? அதே சொல்லிருங்க.
ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸா இருக்கும்ல. டார்லிங், என்னே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ. உனக்கு தெரியும்ல, நான் தான் சடனா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன். அதான் ஏஞ்சல். ஆமா, நல்ல அக்கா. குடும்பத்தை அப்படி பொறுப்பா பாத்துப்பாங்க. ஏஞ்சல் அக்காவை மாதிரி ஒரு அக்காவை நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்ல. அப்படி சூப்பரான உங்களுக்கு ஒரு ஒய்ஃப். அவுட்லுக் அப்படிதான் இருக்கும். அப்படின்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு நடந்துடலாம். நடந்தா ஏதோ ஒண்ணு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? ஒரு முழு பைக்கெட் தண்ணியை கொண்டு என் மேல ஊத்திருக்கான். அச்சச்சோ, அப்புறம்? அப்புறம் என்ன, நனைஞ்சதுதான் நனைஞ்சிட்டான்னு போய் குளிச்சுட்டு அணக்கமே இல்லாம வந்து படுத்துட்டேன். ஆனா அந்த அக்கா நல்ல அக்காவா தானே தெரியுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பான். ஆனா டெய்லி நான் தூங்கும் போது எவ்வளவு பயத்துல தூங்க வேண்டியதா இருக்கு தெரியுமா? எப்ப கல்ல தூக்கி மண்டையில போடுறான்னு தெரியாது. சரி, அந்த அக்கா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க பார் வித்யா, பொண்டாட்டிங்கிறவ சூனியக்காரி மாதிரி. பொண்டாட்டியும் சூனியக்காரியும் வந்தா நிம்மதியே போயிடும். பொண்டாட்டின்னு ஒண்ணு வர்றதுக்கு முந்தி பொண்டாட்டி வேணும்னு தோணும். பொண்டாட்டின்னு ஒண்ணு வந்ததுக்கு பிறகு நிம்மதி வேணும்னு தோணும். இவ்வளவுதான் மனுஷனோட வாழ்க்கை. தத்துவெல்லாம் ஓகே தான். கொஞ்சம் அந்த பக்கமா பாக்குறீங்களா? எந்த பக்கம்? ஏஞ்சல். எதுக்குங்க ஏஞ்சல்னு பேரை கூப்பிட்டு? ஆனா வேற என்னமோ பேர் வச்சிருக்கீங்களே. ஏதோ இப்ப சொன்னீங்களே அக்கா சூனியக்காரியா? சூனியக்காரி. அடி பாவி, அப்ப அவ வந்ததை பார்த்துட்டு தான் இவ்வளவு நேரம் கதை கேட்டுட்டு இருந்திருக்கா. அது ஒண்ணும் இல்ல ஏஞ்சல், உன் அருமை பெருமையெல்லாம் வித்யா கிட்ட அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். நாளை பின்ன நம்ம டார்லிங் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு மருமகளா போவாலாம். அப்போ ஏஞ்சல் மாதிரி நீயே நல்ல பொண்ணா நடந்துக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு பெருமையை சேர்த்து தரேன்னு அவளுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கேன். யாரு நீங்க? அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய நல்லவா வல்லவா நாளும் தெரிஞ்சவா இப்படி எல்லாம் அவள்கிட்ட சொல்லணும்ல. வித்யா டார்லிங், இப்பவா நான் சொல்றேன், இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைக்க நான் அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். போச்சலாம், போய் மாமனுக்கு டிஃபன் எடுத்துட்டு வா. நீ ரூம்க்கு வாடி, உனக்கு இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? மித்ரன் நம்ம மதுவா காலேஜ் படிக்கும் போதே காதலிக்கிறாரா? ஆமா தமிழ். இப்ப மட்டும் மித்ரன் தம்பியோட அம்மா வீட்டுக்கு வரலனா இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்காதுல? உங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்காது, எனக்கு முன்னமே தெரியும். இப்ப மது இந்த கல்யாணத்துக்கு, அதாவது மித்ரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு சம்மதிக்க மாட்டாதான். ஆனா அந்த அம்மா தான் பாத்துக்கிறேனா, நீங்க அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிருக்காங்கல்ல, பாக்கலாம். நல்ல பையன். இதுல ஏதாவது கடைக்கு போனா கூட வெளியில ஏதாவது பார்த்தா பாட்டிமா அப்படின்னு கதை விட்டுட்டே வருவான். நம்ம மது மட்டும் சம்மதம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது. என்னல என்ன அத்தை? என்னது இது? இட்லி அருணுக்கு எடுத்துட்டு போறேன். அவன் உன் தம்பிக்காரனா? அருணுன்னு பேர் சொல்லி கூப்பிட. சரி அத்தை, உங்க பையனுக்கு டிஃபன் எடுத்துட்டு போறேன். ஏன் என் பையன் எனக்கு தெரியாதா? இந்த அம்மாக்கு வர வேலையே இல்ல. சரி அத்தை, அப்ப இப்படி வச்சுக்கலாமா? என் கழுத்துல கட்டாய தாலி கட்டி என்னை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தா என்னோட அருமையான புருஷன் போதுமா? என்னடி, அவன் உன் கழுத்துல கட்டாய தாலி கட்டிட்டாங்கிறது உனக்கு பெருமையா இருக்கா? அத்தை, பசிக்குதுன்னு டிஃபன் கேட்டிருக்காரு, குடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்து வச்சுக்கலாம். ஆமா, உன் கூட பஞ்சாயத்து வச்சுக்கணும். நான் இங்க காத்துட்டு இருக்கேன் பாத்தியா? சரி, அங்கே எங்கேயுமா சிலிப்பிக்கிட்டு தெரியதெல்லாம் சரிதான். எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வேணும்னு அன்னைக்கு கேட்டேன்ல. அத நான் அப்பவே உங்க பையன் கிட்ட சொல்லிட்டேனே அத்தை, அவர்கிட்டயே கேட்டு பாருங்களா. ஏய், பொண்ணு உன்கிட்ட கேட்காம அவன்கிட்ட போய் கேட்க சொல்றியா? சரி, உங்களுக்கு கூச்சமா இருந்தா என் கூட வாங்க, நான் கேக்குறேன். ஏங்க, ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்காங்க, என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. என்ன ஏஞ்சல், அம்மாவை கூட்டு வந்திருக்கா? ஏங்க உங்க அம்மா உங்ககிட்ட என்னமோ கேக்குறாங்க. என்னம்மா? ஏய், நான் இப்ப உன்கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன். ஏன்ட்ட பேசாம இப்படி கோல மாதிரி அவன்கிட்ட வந்து நிக்க? அப்புறம் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட தானே இத பத்தி பேசணும். என்ன? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உங்க அம்மாவால 10 மாசம் எல்லாம் பொறுக்க முடியாதான். உடனே பேரனும் பேத்தியும் வேணுமா, கடையில இருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு. என்ன தமிழ், ஏஞ்சலுக்கு மாமியாருக்கு என்ன சண்டையா போயிட்டு இருக்கு? என்னமாப்பா, உங்க மருமகளாச்சு நீங்களாச்சு. என்ன என்னன்னு என்கிட்ட கேட்டா, உங்க மருமகளுக்கு உடனே பேரனோ பேத்தியும் வேணுமா? என்ன? அதுவும் 10 மாசம் எல்லாம் பொறுக்கவும் மாட்டாங்களாம். நேத்துக்கு பிரியா சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தா. காலையில 2 தட்டு தட்டி இருக்கலாம் இல்ல அப்பவே. எதுக்கு? உங்க மருமக விஷயத்துல நான் தலை போடல, இது ஏன் பிரச்சனை? ஏன் மருமக விஷயத்துல நீங்க தலை போடாதுங்கன்னு சொன்னா பிரியா என்ன சொல்லுவா? சத்தப்படாம வந்துதான் ஆகணும். எடுத்தும் கவுத்தோன்னு வார்த்தை விட்டுறியது. இதென்ன அந்த காலமா? நம்ம அள வைக்கணும்னு நினைச்ச உடனே அழுதுட்டு போதுக்கு. இவ அள வைக்கணும்னு நினைச்சா அவ 4 கொடுப்பா, வாங்கிட்டு இருக்கட்டும். என்னங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு கிடையாதா? நான் தான் உங்க அம்மாக்கு பொறுமை இல்லையா? உடனே வாங்கி கொடுங்கன்னு சொன்னேலாம், என்னமா வாங்கி கொடுக்காம அவங்கள ஏமாத்திட்டா இருக்கீங்க. ஏன்? ஆமா, கடையில ஏதாவது ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? அருண், என்ன? நீ என்னடா என்ன என்னன்னு கேக்குற? உன் பொண்டாட்டிக்கு நான் மாமியார்னு ஒரு மரியாதை கிடையாது. வயசுல பெரியவங்கள்ட்ட பேசிய மாதிரியா பேசா? இல்ல புரியல. நீங்க அவள்கிட்ட கேட்ட கேள்வி மட்டும் சரியா? வீட்டுல பெரியவங்களா என்ன கேட்கதான் செய்வாங்க. நீங்க பாட்டுக்கு 4 வருஷம் தாண்டி பாத்துக்கலாம், 2 வருஷம் தாண்டி பாத்துக்கலாம் நினைச்சிருப்பியா? பெரியவிய நாங்க தானே இதெல்லாம் கவனிக்கணும். ஓ சரி, அப்படியே இருந்தாலும் நீங்க என்கிட்ட தானே வந்து கேட்டிருக்கணும். உன்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? பெத்த பையன் என்கிட்டயே உங்களால கேட்க முடியலனா
அவகிட்ட எப்படி நீங்க இத பத்தி கேட்கலாம்? அதுவும் உடனே வேணாம் உடனே வேணானா? ஆமா, பிள்ளைல கல்யாணம் பண்ணி கொடுத்ததான் எல்லா அம்மாமாரோட ஆசைப்படியதான். ஏங்க ஏய் இருமா, உனக்காண்டி தானே பேசிட்டு இருக்கேன். எனக்காகலாம் பேச வேண்டாம். அப்புறம் எதுக்குடி பஞ்சாயத்துக்கு இங்க வந்த? இப்படியே தான் இவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? கடவுளே, இப்ப எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியலையே. அது வந்து அருண், ரொம்ப கொலைறீங்க போல. ஏய் என்ன? அது வந்து ஏன் காலை போட்டு ரொம்ப தேய்க்காத. காலை வச்சு கோலம் போடுன்னு சொல்லிட்டு வீட்டை இடிச்சு போட்டுறாத. இவ இப்ப எதுக்கு இப்படி ஒரு லுக் அவுட் நிக்கான்னு தெரியலையே. அது வந்துங்க, எங்க வந்து எங்க போய்? போகலாம் வேண்டாம். அத்தை கேக்குறதுலயும், அதாவது உங்க அம்மா கேக்குறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கலாம். நம்ம பாட்டுக்கு ஏதாவது வேற ஏதாவது பிளான் வச்சிருந்தா, நம்ம இது வரைக்கும் அப்படி வைக்கலதான். எதை பத்தி பேசுறா? அது வந்துங்க, அத்தை கேக்குறதுலயும் ஒரு முறை இருக்கலாம். எத்தனை நாள் தான் நம்மளாம் சமாளிக்கிறதுக்காகவே கடையில இருந்து வாங்கி தரலாம் அப்படின்னு பொய்யா அடிச்சு விடுறது. அவங்கள எத்தனை நாள் தான் நம்ம ஏமாத்துறது? அதுக்கு கோலம் போடணும்னா முத புள்ளிய வச்சுதானுங்க ஆகணும். சரி, நீங்க வாங்க, நம்ம ரூமுக்கு போலாம். ஏய், நான் கேட்ட கேள்விக்கு இங்க நின்னுட்டே பதில் சொல்லு. ஐயோ அத்தை, இங்க நின்னுட்டெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இங்க நின்னுட்டு பதில் சொன்னா நீங்க கேட்டது எப்படி கிடைக்கும்? என்னடி கிண்டல் பண்றியா என்ன? ஐயோ அத்தை, நீங்க வர ஆசைப்பட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. சும்மா உங்களை கலாய்க்கிறதுக்காக கடையில இருந்து தத்தெடுத்து அப்படின்னு எல்லாம் சொல்றது முறையே இல்லதானே. நாங்களும் வாழ ஆரம்பிச்சு காலத்துல உங்களையும் மாமாவையும் பாட்டி தாத்தா ஆக்க வேண்டாம், அப்படிதானங்க? இவ இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லையே. ஒருவேளை கலாய்க்கிறாளோ? வாங்க அருண், போலாம். கூப்பிடுறாங்க எல்லாரும், போங்க. ஏன் எங்க? நம்ம ரூம்ல போய் சாப்பிடலாங்க. ஏய், இங்கதான் இவ்வளவு இடம் இருக்கலாம். அதாங்க சொன்னேன்ல, கோலம் போடணும்னா முத புள்ளி வச்சுதான் ஆகணும். இப்ப நம்ம ரூம்ல போய் சாப்பிட்டாதான் சின்ன சின்னதா ரொமான்ஸ். ஏய், ஆ அப்படியே படிப்படியா போய் போய் அத்தை கேட்டதா 10 மாசம் ஏமாத்திட்டே இருக்க முடியாதுல, 10 மாசத்துல கொடுத்துடலாம். அப்போ அப்போ முத நான் கிளம்புறேன், நீங்க அதுக்கு அப்புறம் பேசி தொலைங்க. சின்ன பொண்ணு இருந்ததுனால தாங்க ரொம்ப பேச விரும்பல. இப்பதான் அவ போயிட்டாலாம், இப்பவே ஸ்டார்ட் பண்ணாதானே ஓகேங்கறேன். ஓகே. ஏய், ரொம்ப கத்தாருங்க அத்தை, உங்களுக்காண்டி தானே உங்க பையன்ட்ட நான் பேசிட்டு நிக்கிறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இனிமே உங்களுக்கு என்ன வேலை? என்ன குழந்தை வேணும்? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அதை மட்டும் நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச ஏதாவது கோயிலுக்கு மொட்டை போடுறேன்னு கூட வேண்டிக்கோங்க. எங்க வாங்க போலாம். சரியான வெக்க கிட்டவனா இருக்கான். அவதான் வாங்க போலான்னு கூப்பிட்டா இவனை பின்னாடியே போயிருவானா? என்னம்மா எப்படி வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க? அதுவும் மது என் மனசுல இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொன்னதே இல்ல. நீங்களா போய் அவங்க கிட்ட பேசி எதுக்குமா இதெல்லாம்? நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே. மித்ரன், எனக்கு பிடிக்காத எதையும் நீ பண்ண மாட்ட. உனக்கு மதுவை பிடிச்சிட்டு இப்போ உன் மனசுல மது தான் இருக்கான்னு அம்மா எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இத அம்மா ஏத்துக்க மாட்டாங்களோன்னு நினைச்சி நீ என்கிட்ட மறைக்க பார்த்த பாத்தியா? அம்மாவை யோசிச்சு நீ மது கிட்ட உன் மனசுல இருக்கதையே சொல்லல. அப்படி இருக்கும்போது அம்மா உனக்காண்டி இதெல்லாம் பண்ண மாட்டானா? இல்லம்மா, இருந்தாலும் நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்து. எல்லாம் சரி, எங்க உனக்கு மதுவை சைட் அடிக்கணுங்கிறதுக்காக என் ஆதியே இங்கே தங்குற மாதிரி பண்ணி விட்டுட்ட பாத்தியா? அவன் சும்மா எல்லாம் இங்க ஸ்டே பண்ணலமா. டேய், சும்மா ஸ்டே பண்ணலையா? அதாவதம்மா, அந்த வீட்ல ஒரு சின்ன பொண்ணை பாத்தீங்களா? சின்ன பொண்ணா? டேய் அறிவு கட்டவனே, வாயை மூட்டு இரு. அவன் ஏதோ கிறுக்கு மாதிரி புலம்புறான் தெரியுமா? நீங்க எல்லாம் அதை கண்டுக்காதுங்க. ஏதோ உங்களுக்குள்ள பேசி கலாய்க்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. எப்படிமா வீட்டை நல்லா நீட்டா வச்சிருக்கனா? வந்த உடனே வீடெல்லாம் நீட்டா இருக்கான்னு தானே போய் பாத்தீங்க. எப்படியும் எல்லாம் நீட்டா தான் வைப்பான்னு எனக்கு தெரியும். ஏமா அந்த வீட்ல போய் மதுவை பொண்ணு கேட்டுட்டீங்க. எனக்கு மது இதுக்கு சம்மதிப்பாங்கன்னு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா நான் இங்க வந்து இத்தனை நாள்ல என் மனசுல மது இருக்காங்கன்னு கூட நான் வந்து எந்த இடத்துலயும் வெளி காமிச்சதே இல்ல. அதுதான் அவளை உன் கூட சேர்த்து வைக்க போகுது. ஒருவேளை நீ ஏதாவது கிறுக்குத்தனமா பேசி என் மனசுல நீ இருக்கா அப்படின்னு ஏதாவது புரிய வச்சிருந்தா கூட அவளுக்கு புரியாது. அம்மா இருக்கலாம், அம்மா பாத்துக்கலாம், விடு. உங்க அம்மா சரியான இம்சனா? யாருமா? எங்க அம்மாவா? அப்புறம் அப்படியே டிவி சீரியல் எல்லாம் மாமியார் வில்லி கணக்கா வருவாங்கல்ல, அப்படியே இருக்காங்க உங்க அம்மா. நீங்க எப்பவும் இப்படி பல்ல காட்டி சிரிச்சுட்டே இருப்பீங்க. உங்க அம்மா என்னன்னா எப்பவும் மூஞ்ச உருன்னே தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், தப்பா நினைக்காதுங்க. இந்த வீட்லயே ஒரு மார்பட்ட கோலனா அது உங்க அம்மா தான். ஏய், கேப்ல எங்க அம்மாவை கழுவி ஊத்துற மாதிரி இருக்கு. கழுவியும் ஊத்தல கழுவாமலாம் ஊத்தல, உண்மையை சொல்றேன். சரி சரி, பசிக்குது எனக்கு. ஆமா, உங்களுக்கு கொட்டிக்கிறது தானே முக்கியம். இந்தாங்க. இந்தாங்கன்னா யார் அள்ளி கொடுப்பா? உங்களுக்கு தான் கை இருக்கலாம். கை இருக்குதாம்மா, இருந்தாலும் ஒரு அழகான ஃபிகர். எனக்கு அள்ளி கொடுத்தா நல்லா இருக்கும்ல, ஏற்பாடு பண்ணலாம்ல. இல்ல, என்ன பார்த்தா உங்களுக்கு உங்க அம்மாக்கு எப்படி தெரியுது? உங்க அம்மா என்னன்னா பொறுக்க முடியாத அவசரம், அவங்களுக்கு உடனே பையனே பொண்ணையே பெத்து கொடுத்துறானுமா. உங்களுக்கு என்னன்னா அள்ளி தரதுக்கு நான் ஒரு ஃபிகர் வேற செட் பண்ணி தரணுமா? இல்ல செல்லம், என்ன இங்க கூட்டு வந்தது யாரு? நீ தானே? ஆமா, உங்க அம்மாவை சமாளிக்க
கடுப்பு கிளப்பிட்டு இருக்காங்க இப்போ. சரி கூட்டு வந்ததான் வந்தேன். பேசின விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு அப்படியே அள்ளி தரலாம்லாம். அருண், உங்களால என்ன ஏத்துக்க முடியும்னு தோணுதா? ஏத்துக்க முடியும் தோணுதானா? ஏ மெண்டல், நீ என் பொண்டாட்டி. வானத்துல இருக்க நிலாவை நம்ம கீழே நின்னுட்டு பார்த்து ரசிக்க தான் முடியும். பக்கத்துல போகணும்னு எல்லாம் ஆசைப்பட முடியாது. அப்படியே ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. ஆஹா. அதே மாதிரிதான் வானத்துல இருக்க நிலா மாதிரி தான் நீங்க. நான்லாம் ஒண்ணுமே இல்லாத பொண்ணு. ஏன் இந்த வீட்டுக்கு நான் வரும்போது வரதட்சணையாவோ எதுவுமே நான் கொண்டு வரல. சும்மா நான் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தானோ அதோட தான் என்ன இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க. இவன் பாட்டுக்கு தாலி கட்டிட்டான், அவன் தப்ப மறைக்கிறதுக்காக நம்மள இங்க கூட்டு வந்து நல்லா பாத்துக்கிறான் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். நீங்க பேங்க்ல எனக்காக காசு போட்டு வச்சிருக்கீங்க. நான் எதுக்கு உனக்காக காசு போட்டு வைக்கணும்? என்ன உளறிட்டு இருக்க? நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன் அருண். உங்க அம்மா என்ன ஏத்துக்காததுக்கு காரணம் நான் எதுவுமே கொண்டு வரல, நான் சும்மா கையை வீசிட்டு வந்த பொண்ணு அப்படின்னு உங்க அம்மா பேசும்போது நீங்க உங்க அம்மா கிட்ட நீங்க எதிர்பார்த்த மாதிரியே என் பொண்டாட்டிக்கு நான் எல்லா நகையும் போடுறேன், அதுக்கப்புறம் நீங்க ஏத்துக்கிட்டா போதான்னு சவால் விட்டு இருந்திருக்கீங்க. அதெல்லாம் இல்லையே. இதெல்லாம் எனக்கு தெரியும் அருண். சும்மா உங்க அம்மாவை கடுப்பேத்துறதுக்காக தான் நான் உங்களை எங்க கூட்டு வந்தனே தவிர 3 நாள் ஒழுங்கான சாப்பாடு கிடைச்சாலே நல்லதுன்னு எத்தனையோ நாள் இருந்திருக்கும். அப்பா இல்லாம அப்பாவோட பாசத்துக்காக எத்தனையோ நாள் ஏங்கி இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கையால நீங்க சாப்பிட ஆசைப்படுறது நியாயமா? பைத்தியக்காரி, என்ன உளறிட்டு இருக்க? ஓகோ, அப்ப அம்மையார் பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்குது. ஆனா திங்கிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு போலயே. உண்மைதானே அருண்? ஏஞ்சல், என்னைக்கு உன் கழுத்துல நான் தாலி கட்டினனோ அந்த செகண்ட்லயே நான் உன்னை என் ஒய்ஃபா ஏத்துக்கிட்டேன். அப்புறம் ஒன்னு சொன்னியே, என்ன நான் வந்து வானத்துல இருக்க நிலா அப்படின்னு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த வீடு இவ்வளவு பெருசா இருக்கலாம், தாத்தாவோட பேர்ல அவ்வளவு சொத்து இருக்கலாம், இது எதுவுமே நான் சம்பாதிச்சது இல்ல. எல்லாம் தாத்தா, அப்பா, அப்புறம் மாமா, பெரியப்பா சம்பாதிச்சது. அப்புறம் ஏஞ்சல், உனக்குள்ள நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. உனக்கு தாலி கட்டின அன்னைக்கே உன்னை நான் ஒய்ஃபா ஏத்துக்கிட்டேன். அப்புறம் நான் உன்கிட்ட நெருங்கி வராதது இதெல்லாம் வந்து நான் டைம் எடுத்துக்கிறதுக்காக நினைக்காத. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் தாலியை கட்டினேன். இந்த டைம் உனக்கு நான் கொடுக்குற டைம். உன்னால எப்போ என்ன ஏத்துக்க முடியுதோ அப்போ எல்லாம் பாத்துக்கலாம் தான். நீ அதுக்காக இந்த டைம் எனக்கு நான் எடுத்துக்கிறதுன்னு நினைக்காத ஏஞ்சல். சின்ன வயசுல இருந்தே நான் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன், எவ்வளவு அவமானத்தை சந்திச்சிருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா இது எதுவுமே என்னை சுத்தி இருக்கிறவங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் எப்பவும் கரெக்டா இருப்பேன். எனக்கு அப்பா பாசம் கிடைக்கல. சின்ன வயசுல இருந்தே அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். உனக்கு எந்த பாசம் எல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன். ஐ லவ் யூ அருண். ஏய், அத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல. ஆனா ஐ நீட் சம் டைம். அள்ளி கொடிய காத்து அசைக்குது, அசையும் கோலத்து உடம்பு கூசுது, புல்லரிச்ச போ என போலவே அலப்பாயுது. அட வா மது, என்ன அப்படியே நின்னுட்டேன், உட்காருங்க. வாங்க மது, என்ன எப்போ தூரமா வரும்போது ஏதாவது பேசிட்டே வருவீங்க? என்னடா ஏதாவது மிரட்டி வச்சிருக்கியா? என்ன பார்த்தோம் நான் வாயை திறக்க மாட்டேங்கிறான். நீங்க வரமா? என்ன எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நீங்க போய் பேசிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் இப்படிதான் பாப்பா. மியாவ் மியாவ். என்ன மியாவ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. உங்க பாட்டி நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா? காஃபி எல்லாம் குடிச்சாச்சுமா. சரிம்மா, நீங்க மது உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி கண்ணா. வாதி. ம். என்ன ஸ்னோ குட்டி, பாட்டி வாங்கிட்டு வந்த சாக்லேட் எல்லாம் பிடிச்சிருக்கான்? நல்லா இருந்தா? ஆஹா, நல்லா சாப்பிட்டியா எங்க செல்லாம்? ஸ்னோ குட்டிக்கு இந்த பாட்டியை பிடிச்சிருக்கான்? ஆனா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நீங்க தூங்கும் போது காக்கா வந்தா? ஸ்னோ நல்லா பேசுறா மது. மது, நான் என்ன சிங்கமா புலியா? என்ன பார்த்து பயந்து பயந்து இருக்க? சேச்சா, பயம்லாம் இல்லம்மா. உங்களை பார்த்து பேசணும்னு நானே ஆசைப்பட்டு இருந்திருக்கேன். உங்களை அவ்வளோ நான் பெருமையா நினைச்சிருக்கேம்மா. எனக்காச்சும் என் ஃபேமிலி சப்போர்ட்லாம் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாம உங்க 2 பசங்களையும், அதுவும் மித்திரனெல்லாம் அவ்வளோ சூப்பரான கேரக்டர், இவ்வளோ தங்கமான பிள்ளைங்களா வளர்த்துருக்கீங்க எல்லாம். உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேம்மா. அதே மாதிரி நீங்க இப்ப என் கண்ணு முன்ன வந்திருக்கீங்க. என்னம்மா பண்றது, 3 பேரையும் அம்போன்னு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. மித்திரனை கூட நான் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு அம்மா கிட்ட வந்து அம்மா அப்பா அப்பான்னு கேட்டான். அம்மா அழும்போதே அவனுக்கு தெரியும். நம்ம இப்படியே கேட்கறதுனால அம்மாக்கு அது கஷ்டமா இருக்கு, இனிமே கேட்க கூடாதுங்கிற வயசுல தான் அவன் இருந்தான். ஆனா மித்ரா அப்படி இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உன் ஸ்னோ வளர வளர எப்படி இருப்பாளோ அப்படிதான் மித்ரா. அவளைதான் என்னால சமாளிக்கவே முடியல. சின்ன குழந்தை வர
அப்புறம் நானும் ஸ்கூலுக்கெல்லாம் போய் வேலைக்கெல்லாம் போனாதான் பிள்ளைங்களையும் வளர்க்க முடியும். அதனால என் பாசத்துக்கும் சேர்த்து அவ ஏங்க ஆரம்பிச்சான். ஒரு வருத்தம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே அவ ஹாஸ்டல் அப்படின்னு இருக்காதான். இப்பதான் வளர்ந்துட்டாங்கல்லம்மா, இப்போ உங்க கூட அவங்களுக்கு இருக்கலாம்ல. அது என்னமோ மது, அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து பழகிட்டா. ஆனா இப்போ அண்ணன் கூடயும் அம்மா கூடயும் இருக்கிறதுக்கு ஆசை அவளுக்கு. எப்பவும் சொல்லுவான், அம்மா எனக்கு இப்போ ஹாஸ்டல் பிடிக்க மாட்டேங்குது, உங்க கூட இருக்கிறதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு. கள்ளப்பிள்ளை, இப்ப நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகாம வீட்டுல இருக்கேன்ல, அதனால ஆசைப்படுறான். ஓ, அம்மா வேலைக்கு போறதா முடிவெடுத்ததெல்லாம் சரிதான். ஏதாவது வேலையெல்லாம் தேட ஆரம்பிச்சாச்சா? ஆமாம்மா, பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏம்மா, ஒரு பொண்ணுக்கு புருஷன் இறந்துட்டான், ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு தானே? நீங்களே கல்யாணம் பண்ணிக்காம 2 பிள்ளைங்களையும் வளர்த்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னால என் ஸ்னோவை வளர்க்க முடியாதா என்ன? ஒரு பொண்ணால முடியாதது எதுவுமே இல்ல. 2 பிள்ளைங்களையும் வச்சுட்டு நீ என்ன சாதிக்க போறன்னு கேட்டாங்க. 2ஆம் தரமா ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டி வாழை வெளியே பாரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டானுங்க. எப்போ என் புருஷன் இறந்தாரோ அப்பவே என் ஆசையெல்லாம் முடிச்சிட்டு நான் அடுத்த என்ன பண்ணணும்னு சொந்தக்காரங்களே முடிவு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சாதிக்க போறேன்னு கேட்டாங்க. இன்னைக்கு நான் பெருமையா சொல்லுவேன், என் 2 பிள்ளைங்களையும் நான் அவ்வளோ நல்லதா வளர்த்துருக்கேன். அவளுக்கு டீச் பண்றது பிடிக்குங்கிறதுக்காக அதுக்கு படிச்சான். அப்புறம் சாஃப்ட்வேர்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னு அதை கொஞ்சம் கத்துக்கிட்டான். இப்போ ஒரு காலேஜ்ல வேலையும் பார்த்துட்டு இருக்கான். ஏம்மா, நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க 2 பிள்ளைங்களையும் வளர்த்துருக்கீங்க. நான் ஒரு விதவை. என்ன போய் உங்க பையனுக்கு கேட்டது உங்களுக்கு தப்பா படல? எதுக்கு தப்பா படணும் மது? 2 பிள்ளைங்களும் அப்பாவை இழந்துட்டாங்க. வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோ, அவன் என் கூடவே இருந்ததுனால அதெல்லாம் அவனுக்கு புரியுற மாதிரி நான் வளர்த்துருக்கேன். இப்ப நீ வந்ததான் அவன் எந்திரிச்சு காஃபி போட போனான். பொண்ணுன்னா இதான் பண்ணணும், பையன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் என் பிள்ளைய நான் சொல்லி கொடுத்து வளர்க்கல. பொண்ணோ பையனோ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். பொண்ணுனா இந்த வேலை தான் பார்க்கணும், ஆம்பளைனா இந்த வேலை தான் பார்க்கணும்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா என்ன? அப்பவே அவன் வயசுக்கு அவன் பாத்துக்க மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் அவனுக்கு புரிய வச்சுதான் வளர்த்துருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு மது நீ தூக்கி போட்டிய ஸ்டெத்தஸ்கோப் அதை மறுபடியும் உன் கழுத்துல மாட்ட வச்சிருக்கான். புரியலம்மா, நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அவன் வாழ்க்கைக்கா இருக்கட்டும், அவனோட வாழ்க்கை துணைக்கா இருக்கட்டும், அவன் என்ன முடிவெடுக்கிறானோ அந்த முடிவு சரியாதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உன்னை பிடிச்சிருக்குன்னு படிக்கும் போதே சொன்னான், அப்பவும் அதை நான் ஏத்துக்கிட்டேன். இப்போ உன்னை பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்லல, ஒரு அம்மாவா என் பையன் மனசுல இப்பவும் நீ தான் இருக்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் பையன் சரியான பாதையில தான் போயிருக்கான், சரியான ஒரு பொண்ணை தான் தேர்ந்தெடுத்திருக்கான். இதுல நான் எதுக்கு எதிர்த்துட்டு நிக்கணும்? அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் தான் வாழணும். என் புருஷன் இல்ல, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை வளர்த்துட்டேன், அதனால என் பிள்ளைங்க வாழ்க்கையை நான் வாழ போறேன். சோ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ வாழணும்னு நான் ஒரு கட்டளை போட்டானா இத்தனை வருஷம் நான் வளர்த்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடலாம் மது. எனக்கு போன் போட்டு, அம்மா நான் மதுவை பார்த்துட்டேன், ஆனா மதுமிதாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு போயிருக்காருமா, நான் அதை முடிச்சிட்டு வர்றதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா, முடிக்காம வர்றதுக்கு ஆசைப்படுறீங்களான்னு என் பையன் என்கிட்ட கேட்டான். இப்படி ஒரு பையன் எத்தனை அம்மாக்கு கிடைக்கான்னு நினைக்கிறேன், எனக்கு கிடைச்சிருக்கான். அவன் ஆசை எப்பவுமே தப்பா இருக்காது. உங்க பையன் ஒரு பெரிய டாக்டர். டாக்டர் மதுமிதா, நீங்களும் ஒரு டாக்டர் தான். உங்க பையன் கூட போறதுக்கு எவ்வளவு நல்ல பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்குற பொண்ணும் ஊருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா? இல்ல என் பையன் கூட வாழ போறது ஊர்ல உள்ளவங்களா இல்ல என் பையனுக்கு பிடிச்ச பொண்ணா? நீங்க டீச்சரா இருந்திருக்கீங்க, அதனால உன் கேள்வியை நான் அப்படியே மடக்கிறேன்னு நினைக்கிறியா? இப்பவும் நான் சுயநலமா தான் இருக்கேன். என் பையன் நீ இல்லாம வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதா இல்ல, அதான் எனக்கு மருமகளும் வேணாம் பேரன் பேத்திங்களும் வேணும்ல. என்ன இருந்தாலும் இந்த முடிவு தப்புமா. மித்திரனுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க ஒரு பொண்ணை பார்த்து கொடுக்கணும். என் பையனுக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணை தான் நான் பார்த்து வைக்கணும். என் பையன் மனசுல என்ன இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் பையன் மனசுல என்ன இருக்கோ அதை தான் நான் கொடுக்க ஆசைப்படுறேன். அம்மா இதை ஏத்துக்க மாட்டாங்களோன்னு என்னட்ட சொல்ல தயங்கினான். நல்ல பையனை அவன் நடந்துக்கிட்டான், அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல அம்மாவா அவன் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கறதானே எனக்கு அழகு. நான் உங்க பையனுக்கு எந்த விதத்துல ஏத்த பொண்ணு இல்லம்மா, அத நீங்க. அப்படியா? சரி மது, நீ என் பையனை கட்டிக்கிட்டு என் பையனுக்கு பொண்டாட்டியா வான்னு நான் உன்னை கூப்பிடல. என்ன உனக்கு பிடிக்கும் தானே? நீ வேணா இந்த விஷயத்த இப்படி எடுத்துக்கோ, உனக்கு என் பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருக்கு தானே? உன் கூடயும் ஸ்னோ கூடயும் மித்திரன் இருக்கணும்னு நீ ஆசைப்படுறதானே? ஆமா, ஆனா நீங்க ஆசைப்படுற மாதிரி எல்லாம் இல்ல. சரிம்மா, நான் முடிச்சிடுறேன். அவனுக்கு உன் கூட வாழணும்னு ஆசை, இல்லைன்னா அவன் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ ஏன் அவனுக்கு பொண்டாட்டியா வரதா நினைக்கிற? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட ஃப்ரெண்ட்லியா எனக்கு மகளா வா. என்ன ஏத்துக்க முடிஞ்ச உங்களால? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என் பொண்ணு உங்களால ஏத்துக்க முடியாதுமா. எப்படி உங்களோட 2 பிள்ளைங்களை நினைச்சு நீங்க வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி என் ஸ்னோவோட எதிர்காலத்தை நான் நினைக்கணும்ல. அம்மாவையும் பொண்ணையும் பிரிக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமானவா நினைச்சிட்டியா மது? என்ன சேச்சா, அப்படியெல்லாம் நான் நினைக்கலம்மா. அப்போ உன்கிட்ட இப்ப கேக்குற மது, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா இல்லையா? அவர் கூட வாழ்றதுக்கு சம்மதமான்னு கேட்டா பதில் இல்லம்மா.
ஆனா அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு ஒரு பொண்ணா இப்படி டிராவல் பண்றதுக்கு ஓகே தான். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையா அவன் கூட ஃப்ரெண்ட்லியா கல்யாணம் பண்ணிக்கிட்டே இரு. என்னைக்கு உன் மனசு மாறுதோ அப்போ அவன் கூட வாழ ஆரம்பி. இதுக்கு மேல எங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தையெல்லாம் இல்ல மது. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருமா. ஐயோ, உங்க விருப்பப்படியே என்ன வேணா பண்ணுங்கம்மா. தாத்தாக்கு அம்மாக்கெல்லாம் சம்மதானம். உங்களுக்கு பொண்ணாவும் உங்க பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டாவும் இருக்க எனக்கு சம்மதம். அவ்வளோதான். இந்த வாழ்க்கையை நீ எப்போ ஆசைப்படுறியோ அப்போ அவன் கூட வாழ்ந்துக்கோ. அது வரைக்கும் நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருங்க. ஆனா நீங்க தாத்தா கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு மித்ரன் கூட பேசணுமே. தாராளமா டைம் எடுத்துக்கோ, தாராளமா பேசிக்கோ.